ஹலோ கைஸ், வணக்கம் எல்லாருக்கும். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம டிடிகே ப்ரெஸ்டீஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரோட வீட்லேயும் இவங்களோட ப்ராடக்ட் வந்து இருக்கும் டெஃபினட்டாக. குக்வேர் ஆகட்டும், இல்லை மற்ற அப்ளையன்சஸ் ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா சார்ட் வைஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். சார்ட் வைஸ் கோவிட் லோ பார்த்தீங்கன்னா 390 நல்லா ஹை 1264 வரையும் போச்சுங்க. ஓகே, பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, கோவிடுக்கு முன்னாடி இருந்த ஜான்வரி கேண்டில் எவ்வளவோ அந்த ப்ரைஸ் நியர்பை வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா 53% டவுன் ஆயிருக்கு. ஓகே, இந்த கம்பெனி வந்து பேடான கம்பெனி கிடையாது. இவங்க ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக குக்வேர்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆனாலும் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கதா போகுது. ஓகே, பீப்புள் யூஸுக்கு வந்து இருக்கதா போகுது. ஸோ இப்போ 1264 இருந்து 586 விழுந்திருக்குங்க ஃப்ரம் தி ஹை. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்தது. ஸோ பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக கண்டினியூ ஆயிருக்கணும் லாஜிக்காக, இந்த ட்ரெண்ட் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா. பட் ஸ்டில் இங்கே ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்து இந்த லோவையும் பிரேக் அவுட் கொடுத்து ஸோ 2 டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. தட் இஸ் அ வீக்கர் ட்ரெண்ட். அதாவது டவுன் சைட் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. ஜோனையும் உடச்சி இந்த இருக்க லோவில் இருக்க சப்போர்ட்டையும் உடச்சி க்ளோஸ் கொடுத்ததால டவுன் சைட் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருச்சுங்க. ஸோ ஃபர்தராக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸு. ஸோ இங்கே ஒரு ரிவர்சல் ஆனதால் ஸோ இங்கே ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. பிகாஸ் இந்த ரெட் கேண்டல்லேருந்து கீழே போகலை. ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 533. அதுக்கு கீழே ஒரு லெவல் ரெட் கலர் கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 506. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஜோன். ஓகே, ஜோன் டு ஜோன் மார்க் பண்ணும்போது இங்கே ஒரு ஜோன் வருதுங்க. ஓகே, அரவுண்ட் 460 வருது. ஸோ இப்போதைக்கு டவுன் சைட் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஓகே, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்ப்போம். த லோயஸ்ட் வேல்யூவேஷன் வந்து 28. ஏர்னிங்ஸ் எதுவும் இல்லை. ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆனது இது இந்த இடம். ஓகே, 13 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க, 41 டைம் பி மல்டிபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே 15 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க, 40 பிஇ மல்டிபிள். ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை வேல்யூவேஷன்ஸில். முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே வேல்யூவேஷன்ஸ் தான், ப்ரைஸும் அதே தான் இருக்குது. ஓகேங்களா? அவங்க ஹையஸ்ட் ஏர்னிங்ஸே 23 ரூபா இருந்தப்போ பிஇ மல்டிபிள் வந்து 37 தான். ஸோ நம்ம பிஇ ரேஷியோ கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 41 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடங்க. ஓகே, இந்த 41.2ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம். அதையும் உடச்சிருச்சு. ஸோ ஆப்வியஸாக நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 35 பிஇ மல்டிபிளில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இன்னும் 5 மல்டிபிள் இருக்குங்க. ஓகே, பி வேல்யூவேஷன் வைஸ். அதே ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதுதான் லோயஸ்ட்டு 4.4. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு. ஓகே, அண்ட் இவி பை எபிட்டா பார்த்தீங்கன்னா இது ஒரு 21 மல்டிபிள். எபிட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 400 கோடி கீழே வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 20ல் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து 21 இருக்கு. ஸோ நியரஸ்ட் வந்துட்டோம். பாட்டம் அவுட் ஆக சான்சஸ் ஜாஸ்தியாக காட்டுது. மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.4, இப்போ வந்து 3.1. ஸோ இந்த கோவிடுக்கு என்ன வேல்யூவேஷன் இருந்துச்சோ அதுவே வந்துட்டோம். சேல்ஸ் ஆப்வியஸாக ரைஸ் ஆகிருக்கு. அபவ் 2500 க்ரோஸ்க்கு மேலே இருக்குது சேல்ஸு. மார்க்கெட் கேப் வந்து கம்மியாக இருக்குங்க. ஓகே, 8000 கோடி தான் மார்க்கெட் கேப்பு. இதுக்கு முன்னாடி ஜாஸ்தி இருந்துச்சுங்க மார்க்கெட் கேப், ப்ளீஸ் டு ரிமெம்பர். அண்ட் காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் மற்ற கம்பெனியும் லாட் ஆஃப் ப்ராடக்ட் லெவல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் 4.36 கம்பேர் டு வேர்ல்பூல், யுரேகா, சிம்ஃபனி அண்ட் பஜாஜ் எலக்ட்ரிக் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தியான வேல்யூவேஷன்ஸ் தான் தெரியுது. ஏர்னிங்ஸு 15 ரூபா வச்சுருக்காங்க. சேல்ஸ் க்ரோத்து சிங்கிள் டிஜிட் கூட கிடையாது. ஸோ ஆப்வியஸாக வேல்யூவேஷன்ஸ் வந்து அடி வாங்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது இல்லைங்க. இதுவே அவங்க சேல்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த 2 குவார்ட்டரில் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக திரும்ப மேலே அட்லீஸ்ட் இங்கேயாவது இருந்திருக்கும்.
சேல்ஸ் க்ரோத்தே உங்கள்கிட்ட கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு பயங்கரமாக ஸ்டாக் ப்ரைஸில். ஓகே, அண்ட் கெட்டிங் பேக் டு குவார்ட்லி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது. 738 கோடி போன டிசம்பர் 23லே பண்ணாங்க. டிசம்பர் 2024ல் 727 தான். ஸோ ஆப்வியஸாக அங்கே நம்பர் வந்து கம்மியாக இருக்கு சேல்ஸு. அதுவும் ஃபெஸ்டிவ் குவார்ட்டர். ஓகே, ஃபெஸ்டிவல் குவார்ட்டர் டிசம்பர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ ஏர்னிங்ஸ் ஆப்வியஸாக அடி வாங்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் வைஸ் பார்த்தாலே தெரியுது அவங்க ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்குன்ட்டு. அண்ட் சேல்ஸ் வைஸ் பார்த்தா கூட செப்டம்பர் வில் பி தி ஹையஸ்ட். ஸோ 750லேருந்து 727. ஓகேங்களா? ஸோ பெருசாக ஃபெஸ்டிவ் சேல் வந்து டிமாண்டு பெருசாக இல்லைன்னு நம்மளுக்கு நம்பர்ஸில் பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஜாஸ்திங்க, 70%. எஃப்ஐஏ வந்து 7% அண்ட் டிஐஏ வந்து 14%. கோயிங் பேக் டு செக்மெண்ட் வைஸ் பார்ப்போம், அவங்க சேல்ஸ் பிரேக்கப் பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் 9 months ஆஃப் 2022-23 பார்த்தீங்கன்னா 646 கோடிங்க குக்கர். ஓகே, சேல்ஸு. ஆனால் இப்போ பாருங்க கம்மியாயிட்டே வருது. லாஸ்ட் 3 years ஆஃப் 9 months டேட்டா பார்த்தோம்னா குக்கர் சேல் வந்து ட்ராப் ஆகிட்டே வருது. க்ளோஸ் டு 2022 லெவலுக்கு போயிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குன்ட்டு க்ளீனாக தெரியுது நம்மளுக்கு. குக்வேரும் பாருங்க. ஓகே, நான் அதை அப்படியே பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். த ப்ராப்ளம் ஃபேஸ்ட் டிமாண்ட் லோவர். ஓகே, டிமாண்ட் வந்து லோயர் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் குக்வேரில் பாருங்க. குக்வேரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் 334 crores-ங்க, 312 and 328. ஸோ ஆப்வியஸாக 23 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிமாண்ட், அது அகேன் டிமாண்ட் தான் ஒரு பெரிய இது. அப்ளையன்ஸஸும் பார்த்தீங்கன்னா 996. ஸோ இதுதான் நம்மளோட பெஞ்ச்மார்க் நம்பர் 22 and 23. இதை பீட் பண்ணணும் அவங்க. ஸோ பெருசாக வந்து க்ரோத்தே கிடையாதுங்க. ஏன்னா லாஸ்ட் 3 years பாருங்க 2059 crores, 1920 crores, 1026 crores. இது 6 crores-ன்றது அந்த இன்ஃப்ளேஷன் 1 year இன்ஃப்ளேஷன்லேயே போயிடும், அந்த 9 months கேப்லேயே போயிடுங்க. ஓகே, டெஃபினட்டாக போயிடும். அண்ட் குக்வேரோட பர்சன்டேஜும் இந்த ரெவன்யூ போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகுது. அப்ளையன்சஸ் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது, 47% அப்படியே இருக்குங்க. குக்வேர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குக்கர் தான் கம்மியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது இருக்கிறதுலே 3 செக்மெண்ட் தான் அவங்க மெயின்: அப்ளையன்சஸ், குக்வேர் அண்ட் குக்கர்ஸ். ஸோ ஜாஸ்தி கொடுக்கறதே அப்ளையன்சஸ் தான். இவங்களோட அப்ளையன்சஸ் என்ன? மிக்சி, அப்புறம் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ். ஓகே, ஸோ அகேன் தே ஹாவ் அதர் பிராண்ட் ஆல்சோ, ஜட்ஜன்ட்டு. இது ஒரு யூகே பேஸ்ட் பிராண்டுங்க. ஓகே, அதை வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேனபிலேஷன் அவ்வாமல் பார்த்துப்பாங்க இவங்க. ஸோ இதுதான் குக்கிங் அப்ளையன்சஸ்ஸு அண்ட் ஃபுட். இதான் உங்களோட ப்ராடக்ட்ஸ் இதாங்க, குக்கர் தாண்டி குக்வேர். ஓகே, அதுக்கப்புறம் அப்ளையன்சஸ். ஓகே, ஓடிஜி, ரைஸ் குக்கர், ஏர் ஃப்ரை, இண்டக்ஷன்னு. ஓகே, இதுதான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? இப்போது வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தாச்சு. பாட்டம் அவுட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ப்ராபப்ளி இந்த லெவல் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் 536. ஓகேங்களா? புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 135. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நல்லாவே இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இவங்க மார்க்கெட் ஷேர் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஈவன் தோ தே சேல்ஸ் கம்மியானாலும் மார்க்கெட் ஷேரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். நோட்ஸ் வந்து நான் படிச்சிட்டேங்க. ஓகே, நோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி இதை படிச்சிட்டேன், இந்த கான் கால்ஸு. லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ கைஸ். ஓகே, ஒரு 2 இம்பார்ட்டண்ட் அப்டேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்க்காக ஒரு 500 கோடிக்காக. ஸோ ஆப்ரேஷன்ஸ்க்கும் புது ப்ராடக்ட் கொண்டு வரத்துக்கான லான்ச்சஸ் நெக்ஸ்ட் 8 quarters. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கேபெக்ஸாகவும் எஸ்டிமேட்டட் டு ஹேவ் கேபெக்ஸ் 300 crores-க்கு. ஓகேங்களா? இது ரீசெண்டாக வந்த அப்டேட்டு அரவுண்ட் 18th of February. ஸோ 500 crores-க்கான அப்ரூவல் வந்திருக்கு போர்டில் இருந்து. சரிங்களா? ஸோ அந்த கான் காலில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். எம்எஃப்
MFI அப்படின்ற ஒரு சேனல், அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, எங்கன்னா ரூரல் சைடு. ஸோ அது வந்து பிக்கப் ஆகலை அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டோட கன்சர்னாக இருக்கு. MFI சேனல், ஓகே, அதாவது அந்த இஎம்ஐ கட்டுவாங்களே, ப்ராடக்ட் வாங்கி அந்த கிரெடிட்ஸில் கொடுப்பாங்களே கஸ்டமருக்கு, ரூரல் சைடு தான் இவங்க ஜாஸ்தி கொடுக்கறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. MFI சேனல் வந்து கம்மியாக இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. டிமாண்டை பற்றி ஜாஸ்தியாக பேசியிருக்காங்க. ஓகே, டிமாண்டை பற்றி ஜாஸ்தியாக வந்து கம்பெனியை பேசியிருக்காங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த MFIயை பற்றி வீக்னஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் போக போக கரெக்ட் ஆகும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ரா மெட்டீரியல் ப்ரைஸ், அதாவது அலுமினியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ரா மெட்டீரியல் ப்ரைஸ், ஓகே, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்காண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் 52 SKUs வந்து கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது. I'll just show you what all productsன்றதை I'll just show you guys. Yeah. ஓகே, 69 SKUs வந்து கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராடக்ட்ஸு பிக்சர் பார்த்த ஞாபகம் இருக்குது. எஸ், இது Q3 அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு Q3. சரிங்களா, அதுவும் இல்லாமல் புது ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபர்தராக லெட் மீ கரெக்ட் மை செல்ஃப். எஸ், கரெக்ட். 69 SKU வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்களாம் Q4 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2025. ஸோ என்ன ப்ராடக்ட்ஸுன்றதை நான் போய் பார்த்தேன், பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் சம் ஸ்பெஷல் பேனர்ஸ், நியூ அரைவல்ஸ். ஓகே, ஸோ இது இந்த புல்லட் ஜார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ஜூரா ப்ரோ மிக்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பர்னர் விக்டாரா 3 பர்னர் கிளாஸ் டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக. அப்புறம் வேற என்ன புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க? இதுதான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, ஜட்ஜில் எதுவும் இல்லை, நான் பார்த்துட்டேன் முன்னாடியே. ஓகே, புதுசாக எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட. சேம் தான், பட் இது இஸ் அ UK பேஸ்ட் பிராண்டுங்க. ஓகே, எக்ஸ்ப்ளோர் பெஸ்ட் செல்லர்ஸ் தான் இருக்குது. நியூ அரைவல்ஸ் வந்து ஓகே, நான்ஸ்டிக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அண்ட் கிளாஸ் டாப், இது மூணும் லான்ச் பண்ணியிருக்கான். பட் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸுங்க, அகேன் ஜாஸ்தி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டில் தே ஆர் புஷிங் இட் அப். இது லோடே ஆகலை வெப்சைட்டு. இதை புஷ் பண்ணுறாங்க. இந்த மூணுத்தையும் நியூ அரைவலில் போட்டிருக்காங்க. பட் நியூ அரைவல் எதுக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் தட்ஸ் ஃபைன். ஓகேங்களா, ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து 69 நியூ SKUs வந்து இந்த குவார்ட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இப்போ பிஸ்னஸ் லெவல் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க ஃபார் கேபெக்ஸ் அஸ் வெல் அஸ் other things. The spend on operational areas achieving the overall business excellence, which include innovation, design, manufacturing or sourcing, go to market with a clear market segmentations, logistics and service is estimated around 200 crores, while a capex is estimated an order to be an order of 300 crores and போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் நான் எலக்ட்ரிக். ஓகே, இதுதான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. The action plan is designed to get back to a good growth phase. Besides bringing in a sustainability, saving the cost, this plan may result some transient impact on the operational EBITDA margin over next 8 quarters. இதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த கம்பெனியில். ஏன்னா 500 கோடின்றது கேஷ், ஃப்ரீ கேஷில் வந்து அடி வாங்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்டே கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன் வீடியோ கூட.
ஓகே, டெஃபினட்டாக இந்த லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க, this plan may result in some transient impact on operational EBITDA margin over next 8 quarters as initial one-time soft investment are targeted to achieve growth and cost savings may not outweigh the one-time soft investments அப்படின்றது போட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க அடுத்த 8 quarters அப்படின்றது 2 years பிளான். ஓகே, ஸோ இந்த zone and COVID low bottom can be a டச் பாயிண்ட்ன்ற மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் 500 கோடின்றது எக்ஸ்ட்ரா இல்லை. பிகாஸ் நீங்களே பார்க்கலாம், இயர் ஆன் இயர் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 200 கோடி தான். ஸோ இந்த 200 கோடி இன்டூ டபுள் பண்ணிங்கன்னா தான் 2.5 டைம்ஸ் பண்ணால் தான் அந்த 500 கோடி வரும். ஸோ கேஷ் ஃப்ளோ டெஃபினட்டாக அடி வாங்கும். அதை தான் மேனேஜ்மெண்ட்டும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 8 quarters உங்களால் பொறுமையாக வெயிட் பண்ண முடியுமா, ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ப்ராபப்ளி யூ கேன் வாட்ச் திஸ் கம்பெனி. வாட்ச் லிஸ்ட்டாக வச்சுருக்கலாம். ஐம் நாட் கிவிங் அன் அட்வைசரி கால். சரிங்களா, நீங்களும் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுங்கள். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். திஸ் கேன் பி அ டச் பாயிண்ட். இந்த ஜோன்ஸும் இந்த லெவல்ஸும் டச் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஃபர்தராக அடி வாங்குது மார்ஜின்ஸில் அப்படின்னா இன்னும் கூட கம்மியாக போக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 மே வருதுங்க. ஓகே, மார்ச்சோட ரிசல்ட்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. டிடிடி ப்ரெஸ்டீஜ். ஸோ ஆஸ் பர் மேனேஜ்மெண்ட் அடுத்த 8 quarters எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் டிமாண்ட் வந்து நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணலாம். பெருசாக விழாமல் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் த டச் பாயிண்ட் வந்து வெரி கிளியர். ஸோ டச் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 8 quarters உங்களால் வெயிட் பண்ண முடியுமா, தென் யூ மேக் அ டிசிஷன். பிகாஸ் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து டெஃபினட்டாக இருக்க போகுதுங்க. ஓகே, இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். பட் இதை நான் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காக பார்க்குறேன். கம்மியான ப்ரைஸில் கிடச்சிச்சு அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் பிக் இட் அப். இது என்னோட கால். ஓகே, இது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இதுதான் லோயஸ்ட்டு 4.4. இன்னும் ஒரு 1.5 கம்மியானாலும் சந்தோஷமாக இருக்கும். நான் வேல்யூ இன்வெஸ்டிங்காக பார்க்குறேன். பிகாஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் டெஃபினட்டாக 10 years 15 years ஆனாலும் கிச்சனில் ஆக்கியூபை பண்ண போகுது. ஓகே, அன்டில் அன்லெஸ் உங்கள் மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணாமல் இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே, ஸோ நான் இந்த ஸ்டாக்கை நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சீ. 8 quarters வெயிட் பண்ணுறேன் நான். அண்ட் வேல்யூவேஷன் வைஸ் எனக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங் நான் பண்ணுறேங்க. ஓகே, இது என்னோட கால். நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஐ மைட் கெட் பெட்டர் த்ரூ யோர் கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.